Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்பவுமே ஃப்ரைடே வந்து நம்ம வீட்டில் பூஜா க்ளீனிங் பண்ணிவிட்டு எப்படிலாம் நான் என்னோடய பூஜை ரூமை எப்படி க்ளீன் பண்ணுறேன், டீப் க்ளீன் பண்ணுறேன், மந்த்லி ஒன்ஸ் எப்படிலாம் நான் வந்து மாக்கோலம் போட்டு பூஜை பாத்திரம் தேய்ச்சி பொட்டு வச்சு பூஜை ஆர்கனைஸ் பண்ணுறேன்றதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தை கடைசி வெள்ளி, தை அமாவாசையும் கூட. அன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ண பூஜைகள் யார் யாருக்கு என்ன மாதிரிலாம் பூஜை பண்ணுன்றதை உங்கள் கூட ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே இதுலேருந்து ஒரு சின்னதான டிப்ஸ்லாம் கிடைக்கும். நான் இப்படி தான் வார பூஜை பாத்திரத்தை 2 weeks ஒன் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுவேன். அப்போ எடுத்து பூஜா ரூம்லாம் மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணுவேன். அந்த விலாகை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்க பூஜை பாத்திரம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேருந்து பூஜா ரூம் க்ளீனிங் பார்த்திங்கன்னா எனக்கு 2 days ஆகும் இந்த க்ளீனிங் பண்ணுறது, பூஜை ரூமை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பூ, அரிசி இது எல்லாமே நான் தண்ணியில் கொண்டு போய் போட்டுருவேன். ஏன்னா தண்ணியில் போட்டுட்டோம்னா அந்த பச்சை அரிசிலாம் வந்து மீன்கள்லாம் சாப்பிடும் அப்படின்ட்டு போட்டுருவேன். குபேர பானையில் இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். மந்த்லி ஒன்ஸ் இந்த குபேர பானையில் அரிசி, பருப்பு, உப்பு, காசு இதுதான் நான் போட்டு வைப்பேன். இது எல்லாத்தையும் எடுத்து இந்த சாமிக்கிட்ட இருக்கிற பூக்கள், அந்த வேப்பிலை எல்லாத்தையும் நான் தண்ணியில் கொண்டு போய் போட்டுருவேன். அதுக்கப்புறம் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் இருக்கிற அந்த குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பன்னீர் வச்சு பூஜா ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுவேன். பச்சை கற்பூரம் போட்டு க்ளீன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பூஜா ஃபோட்டோ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு பூஜை பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அந்த இடம் ஃபுல்லாக தொடச்சிடுவேன். ஸோ அந்த மாக்கோலம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் ஈரத்துணி வச்சு தான் துடைக்கணும். ஃபஸ்ட்டு சாமி ரூம் மேலே இருக்கிற எல்லா டஸ்ட்டு, அந்த பொட்டு, அந்த பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே ஃபுல்லாக அந்த ரேக் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். இது வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி பட்டெல்லாம் போட்டு பொட்டு வச்சிட்டேன்னா 1 monthக்கும் பார்த்திங்கன்னா அதில் பூரணம்லாம் வராது. ஏன்னா நான் வந்து மஞ்சத்தூளில் பச்சை கற்பூரம் போட்டு தான் வைப்பேன். இந்த டைம் நான் கப் சாம்பிராணி போயிட்டு வாங்கும்போது பெரிய கப் சாம்பிராணி இல்லை, சின்னதாக தான் கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா 30 rupeesக்கு மொத்தம் 8 இருந்தது. ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்தது, அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சின்னோண்டாக இருந்தது. சரின்ட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதுவுமே நல்ல புகை வரும். நான் வந்து எங்கள் குலதெய்வம் வந்து அங்காளம்மன், அந்த ஃபோட்டோ கிட்ட மஞ்சள் குங்குமம் எப்போவுமே வைப்பேன். அந்த மஞ்சள் குங்குமத்தை நம்ம க்ளீன் பண்ணும்போது எடுத்து நம்ம வாசப்படிக்கெலாம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக எடுத்து கொட்டி வச்சுப்பேன். இப்படி வந்து அப்பப்போ மஞ்சள் குங்குமத்தை மாற்றி வைப்பேன். வெள்ளிக்கிழமையில் மாற்றி வைப்பேன். வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகன்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளிலுமே அவங்க குடியிருக்காங்க. செல்வத்தின் அதிபதி தான் அவங்க. நமக்கு தேவையான தனம், தானியம் எல்லாமே நமக்கு லக்ஷ்மி கிட்ட இருந்து தான் கிடைக்கணும். ஒரு தைரியமாக இருக்கும், மன அமைதியாக இருக்கட்டும். வெற்றிக்கு அதிபதியே லக்ஷ்மியை தான் சொல்லுவாங்க. ஸோ பார்க்கடலில் பிறந்த திருமகளை அஷ்டலக்ஷ்மியாக நம்ம வந்து வழிபட்டுட்டு வரோம். ஸோ தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, சௌபாக்கிய லக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மின்னு எல்லா வகையிலும் லக்ஷ்மிக்கு போற்றிகள் பார்த்திங்கன்னா 108 போற்றி சொன்னால் நமக்கு ரொம்ப செல்வத்திற்கு வந்து குறை இல்லாமல் இருக்கும். நான் லக்ஷ்மி பூஜை கூட இப்போ லேட்டஸ்ட்டாக செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். மருதாணி வச்சு லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் வந்து மாக்கோலம் வந்து இப்படி தான் போடுவேன். மாக்கோலம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டே பூஜா ரூம்லலாம் கோலம் போட்டுட்டோன்னா அந்த கோலம் காயறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் சாமி ஃபோட்டோக்கெலாம் வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம டெக்கரேட் பண்ணி எல்லாத்தையும் அடுக்க முடியும். ஸோ இந்த கோலம் காயிற வரைக்கும் பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். வாசலில் தான் போய் உட்காந்து தேய்க்கணும். ஸோ கோலம் எல்லாமே நான் போட்டுட்டேன். காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன், ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டேன். நடு வீடு சொல்லுவாங்களே, அங்கே மட்டும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் வைப்பேன். இப்போ வாசல்லாம் வியாழக்கிழமை கழுவி விட்டுட்டு கையோட பூஜை பாத்திரத்தை விளக்கிட்டேன். மாடியில் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா கொஞ்சம், அதாவது சீக்கிரமாகவே இது கருத்து போகாமல் இருக்கும். அதுக்காக வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா நீங்கள் 2 weeks ஒன்ஸ் பூஜை பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னு வைங்களேன், சீக்கிரமாக அது கருத்து போகாமல் நல்ல பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக தான் வெயிலில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். ஒரு டைமும் எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் வெயிலில் கொண்டு போய் காய வச்சு கொண்டு வருவேன். இந்த மணப்பலகை எல்லாமே நான் ஒரு சாமிக்காக யூஸ் பண்ணுறது. விநாயகர் பலகை, முருகருக்கு, அப்புறம் குலதெய்வ சொம்பு வைக்கிறதுக்காக. இந்த கோலம் காஞ்சிட்ட பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் இந்த மணப்பலகையெல்லாம் ரெடி பண்ணி இந்த மணப்பலகையிலையும் மாக்கோலம் போட்டு நடு வீட்டில் வந்து இதுக்கப்புறம் குங்கும மஞ்சள் போட்டு எல்லாமே நான் வைக்கணும். பூஜை பாத்திரத்துக்கு நான் நைட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ இதை பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு 3:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஷாப்புக்கு கிளம்பணும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் வரைக்கும் முடித்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கோலம்லாம் காஞ்சிடுச்சா. ஸோ இதுக்கப்புறமா நம்ம அங்கே விளக்குலாம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும்.
நான் என்ன பண்ணேன், சாமி ரூம் ஃபுல்லாக ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டேன். சாமி ரூம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் பூஜை பாத்திரத்துக்கு மட்டும் நைட்டு தான் நான் பொட்டு வைக்க போகிறேன். சுக்கிர உரையில் பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. சுக்கிரனோட ஆதிக்கம் நம்ம வீட்டில் இருந்தாலே செல்வத்திற்கும் சரி, நோய் நொடி இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா 6 to 7 சுக்கிர உரை, 1 to 2 சுக்கிர உரை, 8 to 9 சுக்கிர உரை. இதில் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இருக்கும்போது நம்ம வீட்டில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கிரகங்கள்லேயே 9 கிரகங்களில் 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் ஓரை இருக்குது. அதில் வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. அவங்க சூரியன் கிரகம். சூரியனை சூரிய ஓரை சொல்லுவாங்க. சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திரன் ஓரை, சனி ஓரை, குரு, செவ்வாய். ஸோ செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரை வரும், வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு, சனிக்கிழமை சனி பகவானுக்கு, சந்திரன் திங்கள்கிழமை. டெய்லி காலையில் 6 to 7 ஓரைகள் துவங்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை வந்தால் முருகர் வீட்டில் கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை மறக்காமல் விளக்கேற்றிடணும். பூஜை பாத்திரத்துக்கு நைட்டே நான் மஞ்சள் எல்லாம் வச்சு கொடுத்தேன். பாப்பா எனக்கு எல்லாமே குங்குமம் வச்சு கொடுத்துட்டா. அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஸோ காலையிலேருந்து நான் இந்த பூஜா ஒர்க்கெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு அம்மா நான் செய்கிறம்மான்னு சொன்னால், அவளும் நானும் நைட்டு ஒரு 9:30 உட்காந்து இந்த பூஜா ஒர்க் செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி பூஜா ரூமில் வச்சுட்டு தான் போய் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ காலையில் வெள்ளிக்கிழமைனாலே இன்னும் நிறைய வேலை இருக்கும். எண்ணெய் ஊற்றி திருசல் போட்டு பூ போட்டு குபேர பானை ரெடி பண்ணி குலதெய்வ சொம்பு ரெடி பண்ணணும். பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே ஒரு காயின் வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம காமாட்சி அம்மன் விளக்க வைக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பூஜா ரூமில் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த கண்ணாடி விளக்கு வெளியே ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மேலே விளக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். லக்ஷ்மி, அப்புறம் அன்னலக்ஷ்மி, பஞ்சபாத்திரம், இது எல்லாமே இங்கே எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு காசில் போட்டு இந்த பூஜா ரூமில் என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். காலையில் பூ போட்டு எண்ணெய் திருசெல்லாம் போட்டு ரெடி பண்ணணும். இன்றைக்கி தை வெள்ளி புத்து கோயிலுக்கு பால் ஊற்றிட்டு விளக்கு போடணும். அதுக்காக கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி துளசி மாடக்கிட்ட வெறும் விளக்கேற்றி பூ போட்டு பத்தி ஏற்றி வச்சுட்டு கிளம்ப போகிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப வேலை அதிகம். நான் வியாழக்கிழமையே துளசி மாடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூஜை பண்ணிட்டேன். ஸோ வெள்ளிக்கிழமைன்றதுனால விளக்கேற்றி பத்தி ஏற்றிட்டு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு சுக்கிர பகவானுக்கு விளக்கு போட்டுட்டு புத்து கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். ஆல்ரெடி நான் வீடியோவில் புத்து கோயில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது அங்காளம்மன் கோயில், பூங்காவனத்தம்மன் எங்கள் குலதெய்வம் தான் இது. இந்த கோவிலில் தான் இன்றைக்கி விளக்கு பூஜை இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் என்னால் போக முடியாது, கலந்துக்க முடியாது. ஸோ கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு சுக்கிர ஓரையில் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ அடுப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி எப்பயும் போல் மாக்கோலம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். மாக்கோலை நான் காலையிலே போட்டுட்டு கோயிலுக்கு போனதுனால நல்லா காஞ்சிடுச்சு. இப்படி தான் அடுப்படி அழகாக மங்களகரமாக இருக்கும். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டேன். எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்கணும்னா அதுக்காக முழு மனசோடு நம்ம இறங்கி எல்லா வேலையும் செய்யணும். இப்போ நான் போய் விளக்கு போடுறதை என் ஹஸ்பண்ட்காக நான் போய் வேண்டிட்டு தான் விளக்கு போடுறேன். அவரால் போட முடியாது வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு, அதுக்காக நான் போய் போட்டுட்டு வரேன். இன்றைக்கி தை அமாவாசை ரொம்ப ரொம்ப உகந்த நாள்ன்றனால எலுமிச்சைப்பழம் கட் பண்ணி வாசலில் குங்குமம் தடவி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் பஞ்ச பாத்திரத்தில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், துளசி போட்டு தான் தீர்த்தம் வைப்பேன். வாரம் இந்த தீர்த்தத்தை நான் பசங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு எடுத்துக்குவோம். அப்படியே பூவெல்லாம் போட்டுட்டு காலையில் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இந்த வேலை முடியறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 1 மணிக்கிட்ட தான் நான் விளக்கேற்று 12:30 மணிக்கு மேலே விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணேன். பூஜை முடிக்கவே 1:15 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அப்போயே சுக்கிர ஓரை வந்துடுச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் தான் நான் பூஜை எல்லாமே பண்ணி முடித்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெத்தலை 6 வெத்தலை போட்டு முருகருக்கு வெற்றிலை தீபம் போடலாமேன்னு ரெடி பண்ணிட்டேன். குபேர பானையில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். பெரிய பானையில் பச்சரிசி, 2வது பானையில் பருப்பு, 3வது பானையில் கல்லுப்பும் காசும் போட்டு வைப்பேன். ஸோ இந்த கல்லுப்பு பருப்பெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காமாட்சி அம்மன் விளக்கு 2 குத்து விளக்கு மேலே ஏற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி நிறைய பூ கிடச்சிது. செம்பருத்தி பூ, அரளிப்பூ, சாமந்தி பூ, நிறைய பூ போட்டிருக்கேன். கற்கண்டு வச்சுருக்கேன். வெத்தலை பாக்கு பிரித்து கொட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தசங்கம் ஏற்றி வச்சுருக்கேன். சாம்பிராணி ஏற்றி வச்சுருக்கேன். பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் வச்சுருக்கேன். இன்றைக்கி பழம் வாங்க என்னால் போக முடியல, இங்கே பக்கத்தில் கிடைக்காது, அதனால தான் பழம் வைக்கலை. கீழே விநாயகர்கிட்ட 2 விளக்கேற்றிட்டு அவருக்கு கற்கண்டு நைவேத்தியமாக வச்சுருக்கேன். முருகர்கிட்ட 6 வெத்தலை வச்சு அதில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன்.
எங்கள் குலதெய்வம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை, அவங்கள நினச்சி தான் நாங்கள் வழிபடுவோம். ஸோ இந்த குலதெய்வ சொம்பில் வந்து மஞ்சள், பச்சை கற்பூரம், இது தசங்கம், அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாதுலாம் போட்டு அதில் வந்து மாயிலையும் வேப்பலையும் வச்சு பூக்கள் வச்சு அவங்கள நினச்சி குலதெய்வத்துக்காக ஒரு விளக்கேற்றி வச்சுருக்கேன். குலதெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா நெய் விளக்கு போட்டு நெய் விளக்கு தான் ஏற்றி வச்சுருக்கேன். கீழே மொத்தம் பார்த்திங்கன்னா 4 விளக்கு, மேலே ஒரு 3 விளக்கு, வாசலில் 2 விளக்கு, இவ்வளோ விளக்கு மட்டும் ஏற்றிட்டேன். எவ்வளோ விளக்கு வேணால் நம்ம ஏற்றலாம். மஞ்சள் தண்ணி, பானகம் விநாயகர்கிட்ட வச்சுருக்கேன். எப்போவுமே குலதெய்வத்துக்கு அப்படி தான் வைப்போம். ஸோ பத்தி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கற்பூர தீபார்த்தனை காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக நான் பூஜை பண்ணியிருக்கேன். என்னோடய பூஜை ரூம் ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கீழே வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த பக்கம் முருகர், விநாயகர், அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் அதுதான் கீழே வச்சுருக்கேன். எப்பவுமே நமக்கு ஃபஸ்ட்டு கணேஷ் தான். நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாரையுமே நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நான் போட்ட பட்டையில் முருகருடைய எல்லா ஃபேஸ்லேயும் நான் பட்டை போட்டு அவருக்கு பொட்டு வச்சேன். ரொம்ப அழகாக இருக்குது. வீடு ஃபுல்லாக பட்டை போட்டிருக்கேன். விபூதியில் பன்னீர் கலந்து பட்டை போட்டது. வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். வெளியவும் மாக்கோலம் போட்டேன். இன்றைக்கி எங்கள் வீடு ரொம்ப மங்களகரமாக சுபிக்ஷமாக, வீட்டில் ஒரே வாசனை தான். ஏன்னா சந்தனம், ஜவ்வாது, பன்னீர்லாம் கலந்து இந்த மாக்கோலெல்லாம் போட்டது. வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப வேலை இழுத்துடுச்சு. எனக்கு இந்த வேலைலாம் செய்யவே கிட்டத்தட்ட 2 டேஸாக நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செஞ்சால் நல்லபடியாக செஞ்சு சாமி கும்பிடணுன்னு லக்ஷ்மிக்கு கல்லுப்பில் தீபம் போட்டிருக்கேன். உண்மையே சொல்ல போனால் எனக்கு டைம் தாங்க இல்லை. டைம் இருந்தால் நான் ரொம்ப பொறுமையாக சாமி கும்பிடுவேன். எனக்கு டைம் இல்லை. இன்னும் நிறைய யோசிச்சு இன்னும் சாமி ரூம் அழகாக எப்படி டெக்கரேட் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாட்டேன். பூக்களாலையும் கோலங்களாலையும் சாம்பிராணி ஊதுவத்தியாலையும் விளக்குடைய ஒளியாலையும் நான் அழகுபடுத்துவேன். டெய்லி பூக்களை மாற்றிட்டு விளக்கேற்றிட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மட்டும் மாற்றி வச்சுடுவேன். வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணிவிடுவேன். 2 வீக்ஸ் ஒன் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன் ஃபுல்லாக. ஸோ மந்த்லி டீப் க்ளீன் பண்ணும்போது தான் இந்த மாக்கோலம் எல்லாமே போடுவேன். அது கலையாமல் அப்படியே அழகாக இருக்கும். நான் வந்து மகாலட்சுமிக்கு மருதாணியால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். மருதாணியோட மகத்துவம், மருதாணிக்கு வந்து யமனிடம் வரப்பட்டவங்க தான் மருதாணி சொல்லுவாங்க. அவ்வளோ மகத்துவம் நிறைஞ்ச மருதாணியை வந்து நம்ம 6 நாள் கையில் வச்சுக்கும் போது யமனுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் நம்ம மேலே படாது அப்படின்னு அவங்களே வரம் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கெலாம் வைக்கிறதுக்கு காரணம் எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு கெட்டதும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் மருதாணி நம்ம கையில் வச்சுக்கிறோம். மருதாணியோட வசம் வந்து பெண்களுக்கு வந்து மகாலட்சுமியோட சுரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அசோகவனத்தில் வந்து சீதாதேவியே மருதாணி மரத்துக்கிட்ட தன் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அதை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யமனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, சந்தியா தேவி, அவங்க ஒரு நாள் யமன்கிட்ட கோச்சிக்கிட்டு பூலோகம் வந்துடுவாங்க. வந்து ஒரு மரத்துக்கிட்ட ஒரு காட்டில் உலாத்தும் போது அவங்கள வந்து அந்த மருதாணின்ற பெண் வந்து பார்த்துட்டு, வாங்கம்மா நீங்கள் யாருன்னு அவங்கள பற்றி எல்லாத்தையும் கேட்டு, இந்த மாதிரி எனக்கும் கணவருக்கும் சண்டை வந்துடுச்சு, நீ என்கிட்ட அடைக்கலமாக இருங்கன்னு சொல்லி அவங்கள அந்த மருதாணி பெண் தான் கூட்டிகிட்டு போவாங்களாம். அந்த மருதாணி பெண் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு இடம் கொடுத்து பத்திரமா அவங்கள பார்த்துக்குவாங்களாம். யமன் வந்து தன்னுடைய மனைவி ரொம்ப நாளாக காணுமே, வரவே இல்லையே திரும்பவும் சொல்லிட்டு ஆட்களை அனுப்பி போய் தேடிட்டு வர சொல்லுவாங்களாம். அப்போ அவங்க வந்து பார்க்கும்போது மருதாணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து யாரோ புதுசாக மனிதர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்கள ஏதோ பண்ணிட போகிறாங்கன்னு பயந்துட்டு அவங்கள பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்களாம். அப்போ அவங்கள துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவாங்களாம். சந்தியாதேவி வெளியே வந்து பார்த்து அழுவாங்களாம். இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இவங்களே எப்படி பண்ணீங்கன்னு யமதர்மனை கூப்பிடுவாங்களாம். அப்போ யமன் வரும்போது அவருடைய தம்பியான சனீஸ்வர பகவானும் வருவாராம். வந்து இதுக்கு வந்து ஏதாவது விமோச்சனம் கொடுங்க, போன உயிர் போனது தான், ஆனால் மருதாணிக்கு வந்து நான் ஒரு பலன் கொடுக்குறேன். அதாவது என்ன வரம்னா, அவங்கள கையில் இட்டுக்கிறாங்க இல்லையா, அப்படி யாரெல்லாம் அவங்கள கையில் வச்சுக்கிறாங்களோ மருதாணியை, அவங்கள நான் வந்து என்னுடைய பார்வை அவங்க மேலே படாது, ஒரு 6 நாளைக்கு என்னுடைய பார்வையும் என்னுடைய கெட்ட ஒரு வர்க்கமான இதுவும் அவங்க மேலே படாதுன்னு சனீஸ் பகவானும் யமதர்மனும் அவங்களுக்கு வரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் யமனிடம் வரம் பெற்ற மருதாணி சொல்லுவாங்க.
அவங்களுடைய ரத்த துளிகள்லாம் அந்த கீழே விழுந்த இடத்துலலாம் மருதாணி மரமாகவே அவங்க முளைச்சிட்டாங்க. அதுதான் அவங்க பெற்ற வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த துளிகளால் அவங்க வந்ததுனால தான் அவங்கள நம்ம கையில் வைக்கும்போது சக்கச்சவேல்னு நம்மளுடைய கை வந்து நிறம் மாறுது. பூஜை பண்ணுறவங்களுக்கு தான் அதோடைய பலன்கள் எல்லாமே தெரியும். பூஜையை பற்றியும் ஆன்மீக தகவலையும் நிறைய டெய்லி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கே அதோடைய உணர்வுகள் எல்லாமே வரும். இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.